சூப்பர் சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியா கடையில கிடைக்கிற மாதிரி ரிச் அண்ட் டெலிஷியஸான ரஸ்மலாய் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் 500 ml பாலை கொதிக்க வச்சுட்டு கொஞ்சமா சாஃப்ரான் இல்லைன்னா எல்லோ ஃபுட் கலர் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வைங்க. லைட்டா திக்காகும். இந்த ஸ்டேஜ்ல ஹாஃப் கப் சுகர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஹாஃப் டீஸ்பூன் ஏலக்காய் தூள் அண்ட் நிறையவே பாதாம் அண்ட் பிஸ்தாவை கட் பண்ணி சேர்த்துட்டு கொதிக்க வச்சுக்கோங்க. ரபடி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது நல்லா ஆறட்டும். அடுத்து 1 லிட்டர் பாலை கொதிக்க வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் வினிகர் அண்ட் 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா பால்ல சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கண்டினியூஸா கை விடாம மிக்ஸ் பண்ணுங்க. அப்பதான் பால் நல்லா திரிய ஆரம்பிக்கும். இப்ப பால் நல்லா திரிஞ்சிருச்சு. இப்ப இது ஒரு ஒயிட் கிளாத்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து வாஷ் பண்ணிட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. உங்களுக்கு தண்ணி இல்லாம இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதை நல்லா உதிர்த்து விட்டுட்டு உள்ளங்கையாலே ப்ரெஷர் கொடுத்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம்னாச்சும் நீங்கள் இந்த மாதிரி பிசையணும். அப்போ தான் உங்களுக்கு சாஃப்டாக கிடைக்கும். உங்களுக்கு வேணுங்கிற சைஸில் உருண்டை பிடிச்சிட்டு எந்த கிராக்கும் இல்லாமல் இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க. சுகர் சிரப் சேர்த்துக்கு 1.5 கப் சுகர் சேர்த்துட்டு 6 கப் தண்ணி சேர்த்துட்டு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ ரெடி பண்ணி வச்ச ரசகுல்லாவை சேர்த்துட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்க வைங்க. அப்போ தான் உங்களுக்கு டபுள் தி சைஸில் கிடைக்கும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ எக்ஸஸான சுகர் சிரப்பை ரிமூவ் பண்ணிட்டு ஒரு ட்ரேல அரேஞ்ச் பண்ணிட்டு ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்ச ரபடி சேர்த்து ஒரு 2 hours ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி சில்லாக சர்வ் பண்ணுங்க. வேற லெவல்ல இருக்கும்.